Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா இந்த ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு இந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் இமேஜ் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் ஒரு இமேஜ் மட்டும் வச்சு நம்ம எப்படி ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஆரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தின் லேயராக இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். மிச்சபடிக்கு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம பேர்ல்ஸும் நம்ம வந்து கோல்டு ஆன்டிக் சுகர் பீட்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு வரிசையாக ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரலாம். இப்போது இது வந்து பார்த்தோம்னா ஸ்லீவ் போர்ஷன். நம்ம ஸ்லீவ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான், ஒரு 5 இன்ச் உள்ள ஒரு ஸ்லீவ் தான். அந்த 5 இன்ச் உள்ள ஸ்லீவில் வந்து இது நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கவர் பண்ணி இந்த டிசைன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான். அந்த ஃப்ளவர் நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம ரேண்டமாக அதை நம்ம மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்னா சென்டரில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கோம். பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கோம். நம்ம நார்மலாக போடுற மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சுகர் பீட்ஸில் ஒரு ஒரு இது போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த இது பார்த்தோம்னா தெரியும். சுகர் பீட்ஸில் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அந்த கோல்டு ஆன்டிக்கில் சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். இனி இந்த இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒன் பை ஒன் பார்த்துட்டே வரலாம். இப்போது நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா அந்த சுகர் பீட்ஸில் கோல்டன் சுகர் பீட்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டாச்சு. நம்ம வந்து எதுவும் ஜரி அப்படிலாம் எதுவுமே நம்ம இதுக்கு அவுட்லைன்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்லி நம்ம பீட்ஸ் இந்த ட்ரேசிங் இமேஜில் வந்து நம்ம ஒன்லி பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பெட்டல்ஸ் இருக்குது. 5 பெட்டல்ஸ் இருக்கிறதுல வந்து ஆல்டர்னேட் பெட்டல்ஸ் அண்ட் எது அதிகமாக வருமோ அது மாதிரி இதுக்கு நம்ம கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா அந்த 3 பெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா மினி டியூப் பீட்ஸ் இருக்கும். கோல்டில் வந்து நல்லா ஷைனிங்காக மினி டியூப் பீட்ஸ் இருக்குது. அந்த டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோம்னா தெரியும், இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த ரிமைனிங் ரெண்டு லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் ரெண்டு லீஃபில் வந்து நம்ம பேர்ல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பேர்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த டோட்டலாக இந்த இது பார்த்தோம்னா இதில் பாருங்கள் டோட்டலாக 6 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 மட்டும் இந்த போட்டு காட்டியிருக்கேன் வீடியோக்காண்டி. இனி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பெட்டல்ஸ் மட்டும் பார்த்தோம்னா பேர்ல்ஸில் ஃபில் பண்ணி வரும். இனி இதெல்லாம் போட்டுட்டு எப்படி அதனுடைய ஃபினிஷிங் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேர்ல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பேர்லும் ஒரு ஆன்டிக் சுகர் பீடும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஒன் பை ஒன்னாக போடுறோம். அதுதான் நம்ம வந்து ஆரியில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து குட்டி குட்டி கர்வ்ஸு குட்டி குட்டி பென்ஸ் மாதிரி எடுத்திருக்கோம். வெறும் கோல்டு மட்டும் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ஒரு பேர்ல் அண்டு ஒரு இது வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம அது மாதிரி தான் நம்ம இந்த இது இப்போ லைன்லாம் போட்டிருக்கு. இப்போ இந்த லைன்லாம் பார்த்தோம்னா தெரியும், சும்மா சுழி சுழி மாதிரி போட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒரு ஜாயிண்ட் மாதிரி ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்கு. அந்த எல்லா கொடியில் உள்ள லைன்ஸ் எல்லாமே நம்ம இந்த கோல்டு கலரும் அந்த பேர்லும் மட்டும்தான் நம்ம ஜாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணுறது கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏற்கனவே நம்ம 3 பெட்டல்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பெட்டல்ஸ் தான். அந்த 2 பெட்டல்ஸ் வந்து பேர்ல்ஸ்டால் ஃபில் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணுற உள்ள மினி பேர்ல்ஸால் அதை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஃப்ளவர் வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பேர்லாக வச்சோம்னாக்கா தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஏற்கனவே அந்த ஒவ்வொரு டியூப் பீட்ஸ் மினி டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோமோ அது மாதிரி இது ஒவ்வொரு பேர்ல்ஸாக தான் வைக்கிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் ஃபில் பண்ணுறோம்னா அந்த பெட்டலோட ஷேப்லேயே இதை ஃபில் பண்ணணும். அப்போ நல்ல ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள் பெட்டலோட ஷேப்லேயே தான் ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்ம இது சோஃபார் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜரி கூட எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் பீட்ஸால் மட்டும்தான் நம்ம இது ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றோம். இது நீ எல்லா ஃப்ளவருக்கும் இந்த பேர்ல்ஸ் எல்லாம் நீ ஃபில் பண்ணணும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை பார்த்தோம்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ஸ்லீவ். இந்த பேர்ல்ஸும் சின்ன சுகர் பீட்ஸும் வச்ச லைனில் வந்து பார்த்தோம்னா நம்ம கோல்டன் ஜரி கொடுத்துருக்கோம்.
கொடுத்துட்டு அந்த ஃப்ளவரோட ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளவரோட அவுட்லைனில் மட்டும் ஜரி யூஸ் பண்ணலை. நம்ம அதுக்கு பதிலாக ஒரு க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மெல்லிஸாக போட்டிருக்கோம். இன் பிட்வீன் கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி திரும்ப நம்ம ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து காட்டியிருக்கோம் அதில். இப்போது இதுதான் வந்து ஃபுல் ஃபினிஷ்டு ஸ்லீவ். நம்ம 2 ஸ்லீவுமே நம்ம இது மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போய் பேக் பார்க்கலாம் எப்படி போட்டிருக்கோன்னு. இப்போது இதுதான் ப்ளவுஸோட பேக் போர்ஷன். நம்ம அதில் எப்படி வருதோ நம்ம அதே தான் இதில் போட்டிருக்கோம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஃப்ளவர்ஸ் வருது. ஆம்பிட்டு பக்கம் கேப் விட்டுருக்கோம், ஏன்னா ஸ்டிச்சஸ் வருங்கிறதுனால. இப்போது இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல் ப்ளவுஸ் வந்து கவர் ஆகிருக்கோம். இன் பிட்வீன் கேப்ஸில் அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அவுட்லைனில் வந்து நம்ம வெறும் ஜரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்குமே நம்ம கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வெறும் நம்ம பீட்ஸ் மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சு திரும்ப கொடி மட்டும்தான் இதில் பேர்ல் பீடில் கொடுக்கறதுனால பிகினர்ஸ் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடணும்னு நினச்சாங்கன்னா இது நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இந்த பூ தனித்தனியாக எடுத்து சல்வாருக்கோ இல்லை ஃப்ராக் அண்ட் ஸ்கர்ட்க்கோ நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேபிஸோட கிட்ஸோடைய பட்டுப்பாவோட டாப்ஸுக்கு அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் ப்ளவுஸ் கவர் ஆகிருக்கு. இது வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போது இதுதான் இந்த ஃபுல் இமேஜ், ப்ளவுஸோட ஃபுல் இமேஜு. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கிராண்டாக வந்துடுச்சு. இப்போது இதனோட ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2.5 அந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே இது போதுமானது தான். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க். நீங்கள் வந்து மேற்கொண்டு இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தக்கன எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் நீங்கள் லீவ் பண்ணுறது நீங்கள் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்டு எதுவும் நீங்கள் எது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் பண்ணி சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.